ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா August 7 இன்றைக்கி நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் 30 கொஷின், ரீசனிங்கில் 30 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷின், டோட்டலாக 100 கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. 1.5 மணி நேரம் டைமு, நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் எந்த செக்ஷன் வந்து ஈஸியாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் செக்ஷன் வந்து ஈஸியாக இருந்திருக்கு. இந்த செக்ஷனில் 30 கொஷினுமே அட்டன் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருந்திருக்கு. அடுத்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருந்திருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருந்திருக்கு. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்காத ஸ்டூடெண்ட் ரீசனிங்கில் 25 கொஷின் இல்லைனா 22 25 கொஷின் வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் தரவாக பார்த்துட்டு போன ஸ்டூடெண்ட் 30 கொஷின் வரைக்குமே ரீசனிங்கில் அட்டன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது. எப்படி இருந்திருக்குன்னா மாடரேட்டாக இருந்திருக்கு. அப்போ இதில் ஈஸியான கொஷினே இல்லையா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியான கொஷினும் இருந்திருக்கு. பட் ஓவராலாக எல்லாத்தையும் பார்க்கும்போது 30 கொஷினில் பார்க்கும்போது நம்ம மாடரேட்டுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எப்படின்னா கேல்குலேட்டிவாக இருந்திருக்கு, கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருந்திருக்கு. நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு 25 கொஷினுக்கு மேலேயே அட்டன் பண்ண முடியும். இதில் டாப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 28 கொஷின் வரைக்குமே மேக்ஸில் அட்டன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் பிகினர், இப்போ தான் நீங்கள் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு படிக்க ஆரம்பித்து இப்போ தான் ஃபஸ்ட் எக்ஸாம் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 20 கொஷின் வரைக்கும் உங்களால் மேக்ஸில் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஒரு 20லேருந்து 25 கொஷின் வரைக்கும் மேக்ஸில் அட்டன் பண்ண முடியும். ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேவா. ஸோ இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாம்லையுமே ஜென்ரல் அவேர்னஸ் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கடல். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எல்லாத்துல இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 40ல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ல இருந்து மட்டும் 10 கொஷின் கிட்ட வந்திருக்கு. இப்போ கிராஜுவேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி போன மாதம் நடந்த கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் எல்லாம் படிச்சுட்டு போகும்போது கிட்டத்தட்ட 18லேருந்து 20 கொஷின் வரைக்கும் அட்டன் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்த ஷிஃப்ட் 1ல் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்லேருந்து 10 கொஷின், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் சேர்க்கும்போது ஒரு 10லேருந்து 12 கொஷின் வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, அப்போ ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் குட் அட்டெம்ப்ட்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 28 வரைக்கும். ஓகே, ஸோ டாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே 85க்கு மேலே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இங்கே டாப்பரோட மார்க்கை வந்து கட் ஆஃபாக வைக்க மாட்டாங்க. அப்படி வச்சாங்கன்னா மொத்தமே 5 ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் வேலைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே கட் ஆஃப்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு தான் கட் ஆஃபாக வைப்பாங்க. ஸோ ஓவராலாக குட் அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 65லேருந்து 70 வரைக்கும் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே இது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகேவா. ஸோ என்ன மேம் கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே அக்யூரசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் 80 அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அக்யூரசி கேட்டிங்க அப்படின்னா அக்யூரசி வந்து ஒரு 80% இருக்கும். 80% அக்யூரசிங்கும் போது 60 மார்க் தான் வரும். இல்லைனா 70% தான் அக்யூரசி. நீங்கள் 100% அக்யூரசியோட 65லேருந்து 70 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலே இது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகேவா. ஸோ 70க்கு மேலே நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான அட்டெம்ப்ட். ஓகே, ஸோ நீங்கள் 70க்கு மேலெலாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் சேஃபான இதில் இருக்கீங்க. நீங்கள் 65லேருந்து 70 வரைக்கும் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தாலே இது வந்து சேஃப் அட்டெம்ப்ட் தான். ஓகேவா. அக்யூரசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் சொல்கிறது 100% அக்யூரசியில் 65லேருந்து 70 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். ஏன்னா நிறைய பேர் 90 அட்டன் பண்ண முடியும், எல்லாராலையும் 90 அட்டன் பண்ண முடியும், 100 கூட அட்டன் பண்ண முடியும். ஆனால் நம்ம அட்டன் பண்ணக்கூடிய எல்லா கொஷினுமே கரெக்டாக இருக்கணும். 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ணி நீங்கள் 65லேருந்து 70 வரைக்கும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட். இப்போ ரீசனிங்கில் என்னென்ன டாப்பிக்லேருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கோடிங் டிகோடிங்கில் 3லேருந்து 4 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அனாலஜி பாருங்கள் 2லேருந்து 3 கொஷின் வரைக்கும். கிளாசிஃபிகேஷனில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம லைவ் கிளாஸ்லாம் டெய்லி கொண்டு போனோம் ஆல் இன் ஒன் கோர்ஸில். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் லைவில். கிளாசிஃபிகேஷனில் 3 கொஷின். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா இந்த பஸ்லையும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டையும் ஒதுக்கி வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் 25 கொஷின் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ரீசனிங்ல பசில்ஸும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க 30 கொஷினுமே என்ன பண்ணிடலாம், ரீசனிங்ல அட்டன் பண்ணிடலாம். டைரக்ஷன்ல 2 கொஷின், பிளட் ரிலேஷன்ல 2லேருந்து 3, சிலாஜிசம்ல 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல, சம்மு ஆல் வச்சு தான் கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் 2லேருந்து 3, வெண்டைகிராம்ல 2, நான் வெர்பல் ரீசனிங் இந்த ஃபிகர் வச்சு கேட்பாங்க இல்லையா, ஸோ அதில் 2 கொஷின் வந்திருக்கு. கேலண்டர்ல 1 கொஷின், ஆர்டர் அண்ட் ரேங்கிங்ல 1 கொஷின், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ்ல 1 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ரீசனிங்ல உள்ளது. ஓகே, ஸோ ரீசனிங்ல பார்த்தீங்கன்னா அந்த சீட்டிங்
சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து சர்க்குலர் பேஸ்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஒரு சர்க்கிளில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, ஓகே, அவங்க எல்லாரும் உள்பக்கமாக உட்காந்துருக்காங்க இல்லைனா வெளிப்பக்கமாக உட்காந்துருக்காங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் சொன்னது என்னன்னா சர்க்குலர் பேஸ்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஒரு சர்க்கிளில் இவ்வளோ பர்சன் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ மேக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸில் பர்சன்டேஜ்லேருந்து 2 கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்கில் 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டமில் 2 கொஸ்டின், ஆவரேஜில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் 2லேருந்து 3 கொஸ்டின். ஓகே, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் நம்ம சிலபஸ்ன்னு கொடுத்துருப்போம், வீக்லி பிளான்னு கொடுத்துருந்தோம். இந்த வீக்லி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இந்த என்டிபிசிக்காக நம்ம லைவ் கிளாஸ் வந்து கொடுத்துருந்தோம். கிராஜுவேட்டுக்கும் சரி அண்டர் கிராஜுவேட்டுக்கும் சரி இந்த லைவ் கிளாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே இன்னைக்கு கண்டிப்பாக உங்களால் 85க்கு மேலேயே இந்த டெஸ்ட்டில் அட்டன் பண்ணியிருக்க முடியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 3 கொஸ்டின், நம்ம லைவ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அதே பேட்டர்னில் தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேஷியோவில் 2லேருந்து 3 கொஸ்டின், ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா 1 கொஸ்டின், ட்ரிக்னாமெட்ரியில் 1 கொஸ்டின். அந்த ஜாமெட்ரி கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் லெவலுக்குலாம் இல்லை, ஜஸ்ட் ஓரளவுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. அது போக ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 3 கொஸ்டின், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல 1, அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 1 கொஸ்டின், மென்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா கோனோட வால்யூம் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அதில் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ், மார்க் ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 906 × 894 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னு சொன்னாங்க. அடுத்து கோனோட வால்யூம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர் வந்து இந்த ஷிஃப்ட்டில் மேபி 8லேருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்கலாம். அடுத்த ஷிஃப்ட்டில் இன்னும் அதிகமாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் 10லேருந்து 12 கேட்டிருந்தாங்க. அடுத்து போக 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 கடைசி வர வர கரண்ட் அஃபேர்லேருந்து 15க்கும் மேலேயும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இதே அளவு தான் கரண்ட் அஃபேர் கேட்பாங்கன்னு கிடையாது. மேபி அடுத்த ஷிஃப்ட்டில் 15 கரண்ட் அஃபேர் கூட கேட்கலாம். கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர் எதுவுமே கேட்கல. லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நீங்கள் நல்லா படித்தாலே போதும். ரீசெண்டாக நடந்த அப்பாயின்மெண்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 4 கொஸ்டின், பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 3 கொஸ்டின், சயின்ஸில் 4லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜியோகிராஃபியில் 2 கொஸ்டின், புக்ஸ் அண்ட் ஆதரில் 2 கொஸ்டின், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேரில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின், டேஸ் இம்பார்ட்டன்ட் டேஸில் 1 கொஸ்டின், அது போக மற்ற டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு போகணும் அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க. ஓகே, ஸோ ஜிகே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெல்லியோட சிஎம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் ப்ராப்பராக நான் கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலை. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் 40 கொஸ்டினுமே கொடுத்துட்றேன். என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க என்னென்ன டாபிக் படிக்கணுங்கிறத நீட்டாக அடுத்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போதைக்கு டெல்லியோட சிஎம் யாருங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு குதிரை திறன்கிறது எவ்வளோ வாட்டுன்னு கேட்டிருக்காங்க. 1 ஹார்ஸ் பவர்ங்கிறது எவ்வளோ வாட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். அதே மாதிரி வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTOவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம CAPDF கோர்ஸில் இருக்குது. இது வந்து நம்ம சயின்ஸ். ஓகே, சயின்ஸில் நம்ம இது சொல்லி கொடுத்துருக்கோம். 1 ஹார்ஸ் பவர் வந்து எவ்வளோ வாட்டுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் வேதா எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அப்படிதானே. CBIயோட டைரக்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரவீன் சுத்து. இது வந்து நம்ம 7 May 2025 நம்ம கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸில் 7 May 2025 PDF எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து அப்படியே இருக்கும். ஓகே, CBIயோட டைரக்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அஜந்தா கேவ்ஸ், ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். INCயோட பிரசிடென்ட் 1896 INCயோட பிரசிடென்ட் யாரு? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒவ்வொரு செஷன் வந்து நடத்துவாங்க. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு செஷனும் எந்தெந்த வருஷம் நடந்துச்சு, அதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க, சில முக்கியமான செஷன் இருக்கும். அந்த செஷன்ல என்ன முடிவு கொண்டு வந்தாங்க, புதுசாக ஏதாவது கொண்டு வந்தாங்களா, இல்லை INCயோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாரு, அதே மாதிரி இந்தியாவில இருந்து ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாரு, இந்த மாதிரி INC ரிலேட்டடாக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே படிச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அடுத்து பேரன் ஐலாண்ட், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டீட்டெயில்டாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் என்ன டாபிக்ஸ் அடுத்து படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த எக்ஸாமோட அனாலிசிஸ். ஓகேவா, ஸோ இது வந்து அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர் வந்து லாஸ்ட் 6 மாதத்தோட கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சுக்கோங்க. அந்த 6 மாத கரண்ட் அஃபேரில் நடந்த ஸ்போர்ட்ஸ் இல்லைனா யாருக்காவது அவார்டு ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அந்த அவார்டு படிச்சுக்கோங்க. அது போக ஏதாவது நியூவாக அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கும். ஓகே, ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்
அசைன்மெண்ட் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு சிம்பிளிஃபிகேஷனு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் இந்த டாப்பிக்லாம் ஈஸியாக தான் இருந்திருக்கு. மற்ற டாபிக் வந்து நீங்கள் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே மேக்ஸில் 30 கொஷின் வரைக்குமே அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ யார் வந்து அந்த 25 கொஷின் 20 கொஷின் அட்டன் பண்ணுறாங்க மேக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து 20 கொஷின் 25 கொஷின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு டாப்பராக உட்காந்து அதாவது எல்லா டாப்பிக்குமே தரோவாக படிச்சுட்டு அதோட கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுட்டு இப்போ ஒரு கொஷின் வருது அப்படின்னா அதை இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த அப்ரோச் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாலே நீங்கள் வந்து மேக்ஸ்லையும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சிருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் வந்து படிச்சுட்டு ஜென்ரல் அவேர்னஸ் கடைசியாக படிச்சிடலாம்னு வச்சுட்டு இப்போ ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா 5 கொஷின் தான் என்னால் எடுக்க முடியுது, 8 கொஷின் தான் என்னால் எடுக்க முடியுது. ஏன்னா நான் கரண்ட் அஃபேர் படிக்கலை, முக்கியமான ஹிஸ்ட்ரி படிக்கலை, பாலிட்டி படிக்கலை, எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் நான் மேக்ஸ் ரீசனிங் மட்டும்தான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க 3மே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்ததும் நீங்கள் ரீசனிங் வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு அப்புறம் மேக்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லைனா ஃபஸ்ட் எடுத்ததும் ஜென்ரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணிடுங்க. ஓகே, ஜென்ரல் அவேர்னஸில் எது தெரியுதோ அதை மட்டும் அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ரீசனிங் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மேக்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா மேக்ஸ் வந்து கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு உட்காந்துடாதீங்க. ஏன்னா இதில் டைம் போயிடும். எல்லாராலையும் 30 கொஷினும் சால்வ் பண்ண முடியும். ஆனால் கொடுத்துருக்கிறது 1.5 மணி நேரம் தான் டைமு. அப்போ அதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஈஸியாக நம்ம டைம் சேவ் பண்ணக்கூடிய கொஸ்டினா அட்டன் பண்ணணும். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க, ரீசனிங் அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ டெய்லி வரக்கூடிய அனாலிசிஸ் வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. ஒரு ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டினை அடுத்த ஷிஃப்ட்டில் அப்படியே கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டில் என்ன டாபிக் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் வந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வரும். அதனால டெய்லி கொடுக்கக்கூடிய இந்த அனாலிசிஸை கரெக்டாக பார்த்துட்டு போங்க. ஓகே, எனக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எங்கேருந்து படிக்கணும்னு தெரியல மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஜனவரி 2024 இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் ஜனவரி 2025 ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சிங்கனாலே போதுமானது. ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க கரண்ட் அஃபேர் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு நான் எப்பவுமே சொல்றது தான், நிறைய பேர் எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த மருதாணி வச்சுட்டு போறாங்க கேர்ள்ஸ். ஓகேவா? ஸோ மருதாணி வச்சுட்டு போகாதீங்க. அங்கே பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கும். இன்னைக்கு கூட 2 ஸ்டூடெண்ட் மருதாணி வச்சுட்டு போயிருக்காங்க. நேற்று நைட்டு கூட உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி மருதாணிலாம் வச்சுட்டு போகாதீங்க. ஹேர் கிளிப்பு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது எல்லாமே பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. நம்ம கொண்டு போகிற பேக்கை வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ மருதாணி வச்சுட்டு போனீங்கன்னா அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஒழுங்காக விழாது. அப்போ நமக்கு சிஸ்டம் அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ மருதாணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா ரிமூவ் பண்ணிட்டு போயிருங்க. அந்த மருதாணியை எப்படி அழிக்க முடியுமோ வீட்டில இருந்து அந்த மாதிரி மருதாணியை அழிச்சிட்டு போயிருங்க. ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க. ஓகே, ஸோ எத்தனை வாட்டி சொன்னாலும் நிறைய பேர் அதே தப்பை தான் பண்றாங்க. ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. ஒரு ஒரிஜினல் ஆதார் கார்டு கையில் வச்சிருக்கிறதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஜெராக்ஸை மட்டும் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஒரிஜினல் கொண்டு போங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் கொண்டு போங்க. ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. SC ST ஸ்டூடெண்ட் டிராவல் பாஸை ஹால் டிக்கெட்டுன்னு நினச்சி எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு சொன்னேன். அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிராவல் பாஸ் வேறு, SC ST ஸ்டூடெண்ட்டுக்கு ஹால் டிக்கெட் வேறு. டிராவல் பாஸுங்கிறது நீங்கள் ட்ரெயினில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கு கொடுக்குறது. ஹால் டிக்கெட்டுங்கிறது எல்லாரையும் மாதிரி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு கொடுக்குறது. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் ஹால் டிக்கெட்டில் என்ன ஃபோட்டோ ஒட்டியிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவே எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் எக்ஸாம் பற்றி டவுட் இருக்குது, எக்ஸாம் ஹாலுக்கு டாக்குமெண்ட் கொண்டு போகிறதுல எதுவும் டவுட் இருக்குன்னா நம்ம டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு எக்ஸாம் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண தெரியலனாலும் இந்த நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் நான் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த கரண்ட் அஃபேரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக எக்ஸாமில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நான் உங்களுக்கு
உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ அடுத்து போடுறேன் பாருங்க, எத்தனை கரண்ட் அஃபேர் நம்மளோடதுல இருந்து ரிப்பீட் ஆயிருக்குங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏபிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 399. ஓகேவா? ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. இதுல இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜனவரி 2024 இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இனி அடுத்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல லைவ் கிளாஸ் வந்து எஸ்டர்டேயோட முடிச்சிட்டோம். அகைன் லைவ் கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கான லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நீங்க இன்னும் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா நம்ம குரூப் டியோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்ல கொடுத்துருக்க ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் இதை ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க. ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாருமே இன்னைக்கு வந்து எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க இதை கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாமும் உங்களால கிளியர் பண்ண முடியும். நான் இன்னும் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கல மேம், இனி வரக்கூடிய எக்ஸாமை நான் சின்சியரா படிச்சு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இதுல எப்படி ஜாயின் பண்றதுன்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு எனக்கு 1 இயர் வேலிடிட்டி போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த ஜென்ரல் அவேர்னஸ் வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு ஒரு பாதி கொஸ்டின், ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் தான் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஸோ பார்த்த கொஸ்டின்ல முக்காவாசி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸ், நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸ் இதுல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. அதனால தான் சொல்றேன், இப்போ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு நீங்க படிக்கலனாலும் அடுத்து குரூப் டி இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.